எங்கள் அன்பின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இந்த காணொளி மூலமாய் இந்த பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே நீ கனெக்ட் பண்ணதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், எழுக்க விண்ணப்பங்கள் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வார்த்தையை நீர் அபிஷேகித்து நன்மையாக்கி தரும்படி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதியும். சீக்கிரமாக இந்த கொரோனா வைரஸ்கள் ஆண்டவரை ஒழிந்து போகும்படியாக இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறோம். நோய் தொற்று பரவுதல் அதிகமாக இருக்கிறபடினால திரும்பவும் லாக்டவுன் பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஆண்டவரை எல்லாம் உடைக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா லாக்டவுன்களையும் கர்த்தர் உடைத்து அப்புறப்படுத்துவீராக. ஜனங்கள் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள வழிகளை வாசல்களை திறப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையாலிடம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையாலிடம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. உள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வசனம் கீழ்ப்படிவோம். தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம். தேவ சாயலாய் மாறிடுவோம்.
அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார், வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே. இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. இன்னொரு முறை கூட அந்த தேவனை பாடி நம்முடைய ரட்சகரை பாடி துதிக்க போகிறோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே என்று சொல்லி நாம் திரும்பமாய் பாட போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா. நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாட போகிறோம். நமக்கு வாழ்வு தந்த ஏசப்பா, இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து வருகிறார். நோய் தொற்றுதல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்து தீமை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். நோய் தொற்று இல்லாமல் எங்களுடைய சபையாரை கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். உண்மையாகவே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். வாழ்வு தந்த வல்லலே, வாழ்க வாழ்க என்று அவருடைய நாமத்தை வாழ்க வாழ்க என்று இந்த பூமியிலே நாம் சொல்ல வேண்டும். வாழ்வு தந்த வல்லலே என்ற பாடலை நாம் பாட போகிறோம். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. Thank you Lord. Hallelujah. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்வு தந்த வல்லலே, வாழ்க வாழ்க, வாழ வைத்த இயேசுவே வாழ்க வாழ்க. வாழ்வு தந்த வல்லலே, வாழ்க வாழ்க, என்னை வாழ வைத்த இயேசுவே வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க, என்றும் வாழ்க, நீ என்றும் வாழ்க. வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க, என்றும் வாழ்க, நீ என்றும் வாழ்க. வாழ்வு தந்த வல்லலே, வாழ்க வாழ்க, என்னை வாழ வைத்த இயேசுவே வாழ்க வாழ்க. வாழ்வு தந்த வல்லலே, வாழ்க
வாழ்க வாழ்க என்னை வாழ வைத்த இயேசுவே வாழ்க வாழ்க. பாவம் போக்கும் பரிசுத்தரே வாழ்க வாழ்க வியாதி தீர்த்த வைத்தியரே வாழ்க வாழ்க பாவம் போக்கும் பரிசுத்தரே வாழ்க வாழ்க வியாதி தீர்த்த வைத்தியரே வாழ்க 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 என்றும் வாழ்க நீர் இன்றும் வாழ்க 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 என்றும் வாழ்க நீர் இன்றும் வாழ்க வாழ்வு தந்தவரே வாழ்க வாழ்க மரங்களாலே நிறைந்தவரே வாழ்க வாழ்க வல்லமை தந்தவரே வாழ்க வாழ்க. வரங்களாலே நிறைந்தவரே வாழ்க 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 என்றும் வாழ்க நீர் இன்றும் வாழ்க 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 என்றும் வாழ்க நீர் இன்றும் வாழ்க 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 என்னை வாழ வைத்த இயேசுவே வாழ்க வாழ்க வாழ்வு தந்த வாழ்க வாழ்க என்னை வாழ வைத்த இயேசுவே வாழ்க வாழ்க. தேடி வந்த தெய்வமே வாழ்க வாழ்க தேற்றுகின்ற தெய்வமே வாழ்க வாழ்க தேடி வந்த தெய்வமே வாழ்க வாழ்க இதை தேற்றுகின்ற தெய்வமே வாழ்க 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 என்றும் வாழ்க நீர் இன்றும் வாழ்க 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 என்றும் வாழ்க நீர் இன்றும் வாழ்க கொடுத்தவரே வாழ்க வாழ்க கண்மணி போல் காத்தவரே வாழ்க வாழ்க கண்ணீரெல்லாம் துடைப்பவரே வாழ்க வாழ்க கண்மணி போல் காப்பவரே வாழ்க 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 என்றும் வாழ்க நீர் இன்றும் வாழ்க 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 என்றும் வாழ்க நீர் இன்றும் வாழ்க ஜீவன் தந்த தேவனே வாழ்க வாழ்க ஜீவிக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க ஜீவன் தந்த தெய்வமே வாழ்க வாழ்க ஜீவிக்கிற தேவனே வாழ்க 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 என்றும் வாழ்க நீர் என்றும் வாழ்க 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 என்றும் வாழ்க நீர் என்றும் வாழ்க வாழ்வு தந்த வல்லரே வாழ்க வாழ்க என்னை வாழ வைத்த இயேசுவே வாழ்க வாழ்க வாழ்வு தந்த வல்லரே வாழ்க வாழ்க என்னை வாழ வைத்த இயேசுவே வாழ்க வாழ்க வாழ்வு தந்த வல்லரே வாழ்க வாழ்க என்னை வாழ வைத்த இயேசுவே வாழ்க வாழ்க கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம் ஆராதனைக்குரிய தெய்வம் இயேசப்பா ஒருவரே ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் 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 உம்மை மகிமைப்படுத்துகிறோம் 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 ஆண்டவரே
எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எல்லா துதிகளுக்கும் பாத்திரராய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பூமியிலே நாங்கள் செய்கிற ஆராதனைக்கு பிரியப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் வரையில் எங்களை காப்பாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வானாதி வானங்கள் உம்மை போற்றுகிறது. இந்த பூமியிலே நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இந்த பூமியிலே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. ஒரு பழைய பாடலை நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரத்தை நாங்கள் செலுத்தி உம்மை பாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாங்கள் செலுத்துகிறோம். அல்லேலூயா. இந்த நாள் வரையில எங்களுக்கு ஜீவனோடு காப்பாற்றினவரே ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவன் தந்து பாதுகாத்து நோய் நொடி இல்லாமல் சுகத்தை தந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியானவரே, பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே,
பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆண்டவரே, இந்த தேசத்தின் மேலே பனி போல உம்முடைய ஆவியை ஆண்டவரே பொழியும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே, எங்கள் மீது பனியாய் பொழிந்தவரே, எங்களை நீங்க சேஃபா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அது போல ஆண்டவரே, இந்த பூமியின் மேலே உம்முடைய ஆவியை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியை ஊற்றும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் எங்களை விட்டு நீங்கும்படியாய், இந்த சென்னை பட்டணத்தை விட்டு நீங்கும்படியாய், இந்த தமிழ்நாடு விட்டு நீங்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உன் சமூகமே என் பாக்கியமே, உன் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உன் குரல் கேட்க, உன் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்லுணர்வே நாளெல்லாம் உம் நினைவே, நல்லுணர்வே நாளெல்லாம் உம் நினைவே. சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உன் குரல் கேட்க, உன் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்லுணர்வே நாளெல்லாம்
Yesu Raja, Raja, Yesu Raja, Raja, Yesu Raja, Raja, Yesu Raja. ஆமென், அல்லேலூயா. இயேசு ராஜாவை நாம் உயர்த்துவோம். இந்த உலகம் அனைத்திற்கும் அவர் ஆண்டவராயிருக்கிறார். இந்த பூமி அனைத்திற்கும் அவர் ஆண்டவராயிருக்கிறார். இந்த பூமியிலே அவருடைய நாமத்தை கூப்பிடுகிறவர்களாயிருக்கிறவர்களுக்கு அவர் ராஜாவாயிருக்கிறார். இந்த பூமியிலே, வானத்தின் கீழே, பூமியின் மேலே எல்லாருடைய கால்களும் முடங்கும்படியாக இயேசு என்னும் நாமத்தை மேலாக உயர்த்தினார். அந்த இயேசுவுக்கு முன்பதாக நம்முடைய கால்கள் முழங்கால் படியினோம். அவரை ஆண்டவர் என்று, அவர் ஆளுகிறவர் என்று நாம் சொல்ல வேண்டும். வரப்போகிற ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி அல்லேலூயா பாடுவோம். துதி அல்லேலூயா பாடுவோம். துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா பாடுவோம். துதி அல்லேலூயா பாடுவோம். துதி அல்லேலூயா பாடுவோம். துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா பாடுவோம். Sing hallelujah to the Lord. Sing hallelujah to the Lord. Sing hallelujah, sing hallelujah, sing hallelujah to the Lord. Sing hallelujah to the Lord. Sing hallelujah to the Lord. Sing hallelujah, sing hallelujah, sing hallelujah to the Lord. Raja di Raja Yesu Raja, Raja di Raja Yesu Raja di Raja, Raja di Raja, Raja di Raja Yesu Raja. Jesus is coming back again. Jesus is coming back again. Jesus is coming back. Jesus is coming back. Jesus is coming back again. Raja di Raja Yesu Raja, Raja di Raja Yesu Raja, Raja di Raja, Raja di Raja Yesu Raja di Raja Yesu Sing hallelujah to the Lord. Sing hallelujah to the Lord. Sing hallelujah, sing hallelujah, sing hallelujah to the Lord. Sing hallelujah to the Lord.
அல்லேலூயா பாடுவோம். துதி அல்லேலூயா பாடுவோம். துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா பாடுவோம். ஆமென். அல்லேலூயா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் ராஜாதி ராஜாவுக்கே, இயேசுவுக்கே, பிதாவாகிய தேவனுக்கே, பரிசுத்த ஆவியானவருக்கே இந்த காலவேளையில நாங்கள் செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, பிதாவாகிய தேவனுக்கே, ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே, பரிசுத்த ஆவியானவருக்கே, நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நாம் எல்லாரும் கருவோம். Thank you Lord. கொஞ்ச நேரம் வேத வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த வேத வசனத்திலிருந்து நமக்கு போதிக்கிறது என்ன என்று நாம் பார்ப்போம். வசனங்கள் ஜீவனுள்ள வசனங்கள், உயிர் இருக்கிறது. வசனத்துக்கு உயிர் இருக்கிறது. வசனங்கள் நம்மை வாழ வைக்கிறதாய் இருக்கிறது. நிச்சயமாகவே வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவன் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நமக்கு கட்டளையிடுவாராக. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 17 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும், இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும், என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது கர்த்தருடைய நீதி. கடைசியா முடிக்கிற வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய நீதியாய் இருக்கிறது என்று, அவர்களுடைய நீதியாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் செய்கிற நீதியின் அந்த நீதிக்கு பயன், நீதிக்கு பதிலாக என்ன பயன் வருகிறது என்றால், நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, உனக்கு விரோதமாய். இரண்டாவது வார்த்தை, உனக்கு விரோதமாய் எந்த நாவையும், நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அப்போ உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அந்த விரோதமாய் எழும்புகிற ஒரு தன்மை, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே போராடி போராடி நமக்கு எதிராய் எழும்புகிற அந்த ஆயுதங்களை மடங்கடிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பலத்தை நமக்கு கொடுக்கிறார். அவரே கேடகமும் பலனும் ஜீவனுமாய் இருக்கிறார். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்ம ஆயுதங்கள்,
ஒவ்வொரு ஆயுதங்களை சந்திக்கிறோம். அந்த ஆயுதங்களை முறியடிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். எந்தெந்த ஆயுதங்கள் நாம் பார்க்க போகிறோம்? ஆயுதங்கள் என்று சொல்லும் பொழுது கத்தி, ஈட்டி, கோடாரி, மற்ற பட்டயம், இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஆயுதம் அதுதான். ஆனால் வேதத்தில் நிறைய ஆயுதங்களை குறித்து சொல்லப்படுகிறது. க்ரூவல் வெப்பன், கன்னிங் வெப்பன், கோவிட் வெப்பன், 3 ஆயுதங்கள். க்ரூவல் வெப்பன் கொடுமையான ஆயுதம். கன்னிங் வெப்பன் தந்திரமுள்ள ஆயுதம். கோவிட் வெப்பன் அது கண்ணுக்கு தெரியாத ஆயுதம். 3 ஆயுதங்கள் இருக்கிறது. அது என்னென்ன ஆயுதம் பாருங்க. கொடுமையான ஆயுதம், தந்திரமுள்ள ஆயுதம், கண்ணுக்கு தெரியாத ஆயுதம். இந்த ஆயுதத்தை பத்தி நமக்கு யாருக்கு தெரிந்திருக்கும்னு எனக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியாத ஆயுதம் இந்த காலகட்டத்தில் இருக்கிற கொரோனா வைரஸை பத்தி, அதுக்கு COVID-19 என்று பெயர் வைத்திருக்கிறாங்க. அந்த கோவிட் வெப்பன் இந்த உலகம் முழுவதும் அது ஒரு ஆயுதமாய் ஜனங்களுக்கு விரோதமாக கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது. அந்த ஆயுதம் இன்றைக்கு நாம் கேள்விப்படுகிறது போல எங்கும் பரவி இருக்கிறது. அதுல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சொன்ன வாக்கு தத்தத்தின்படி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் வாய்க்க பண்ணாமலே போய்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது வாய்க்கவே வாய்க்கார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 3 ஆயுதங்கள் உண்மையாகவே நாம் இதை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். இந்த ஆயுதங்கள் உருவாக்கப்படும். ஆயுதங்கள் உருவாக்குவதற்கு என்னவென்று சொன்னால், அது அந்த ஆயுதத்தை உருவாக்குறவங்க இது போய் மற்றவர்களை எந்த விதத்திலும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அதை பக்குவமாக உருவாக்குவார். அதாவது அந்த ஆயுதங்கள் மூலமாக மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்று அந்த ஆயுதங்களை உருவாக்குவார். அந்த ஆயுதம் ஆனால் உருவாக்கப்படும். ஆனால் அந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அந்த ஆயுதங்களை உருவாக்குறவர்கள் நல்ல தரமான காரியங்களை வைத்து உருவாக்குவார். ஆனால் அது வாய்க்காதே போகும். அந்த ஆயுதங்கள் பரீட்சை பார்க்கப்பட்டு உருவாக்கப்படும். நல்ல தரமானதாக இருக்கிறதா என்று சொல்லி உருவாக்குவார். ஆனால் அந்த ஆயுதங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது வாய்க்காதே போகும் என்று இயேசுவின் நாமத்தினாலே கூறிக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆயுதங்கள் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அவைகள் வாய்க்காதே போகும். ஆயுதங்கள் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்படுகிறதோ அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாய்க்காதே போகும். முதலாவது ஆயுதம் சட்டம் என்கிற ஆயுதம். 2வது ஆயுதம் பொய்கள் நிறைந்த ஆயுதம். 3வது வரையறை உள்ள ஆயுதம் சட்டம் என்கிற ஆயுதம். அதுதான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் நமக்கு தெளிவாய் புதிய ஏற்பாட்டில் பவுல் நமக்கு தெளிவாக நன்றாய் எழுதி வைத்திருக்கிறார். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. அப்போ போராடி இந்த ஆயுதங்களை எப்படியெல்லாம் நமக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிற ஆயுதங்கள்
நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அந்த இருதயத்துக்கும் மனசுக்கும் ஆண்டவர் நமக்கு வசனங்களை வைத்திருக்கிறதுனால நம்முடைய மனதுக்கு நல்லா தெரியும். இது பிசாசினுடைய ஆயுதம், இது பிசாசு கொண்டு வந்திருக்கிற ஆயுதம் என்று சொல்லி கர்த்தர் ஒரு சில நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் பேசிக்கொண்டே இருப்பார். அந்த நேரத்தில் நாம் முழங்கால் படிட்டு செபிக்கும் பொழுது அந்த ஆயுதங்களை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த சட்டம் என்கிற ஆயுதம் பாருங்க, வாசிக்கலாம். சட்டம் என்கிற ஆயுதம், தானியேல் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். சட்டம் என்கிற ஆயுதம். ஆதலால் இப்பொழுதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றான். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். அந்த பத்திரத்துக்கு அந்த ராஜா என்ன பண்ணாராம்? கையெழுத்து வைத்தார். இது ஒரு மனுஷன், அதாவது ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக எழுதப்பட்ட சட்டம், இயற்றப்பட்ட சட்டம். இந்த சட்டத்துக்கு இயற்றின அந்த சட்டத்துக்கு கையெழுத்து போட்டு அது நிறைவேற்றப்பட்டது. மேதிய பெர்சிய ராஜ்யத்துக்கு தரியு ராஜா என்பவர் இருந்தார். அந்த ராஜா 120 மந்திரி, அதாவது 120 சேனாதிபதிகள் அந்த மந்திரி சபையில, அவருடைய ராஜ்யத்தில் 120 நபர்கள் இருந்தார். அந்த 120 நபர்கள் இருந்தாலும் பிரதானமாய் 3 நபர்கள், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்காக ஒரு 3 பிரதானிகள் பிரதானமாய் இருந்தார்கள். அந்த 3 பேர்ல ஒருவர் தான் தானியேல். அந்த 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த அதிகாரத்துல 3ஆம் வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான், உயர்ந்தவனாய் இருந்தான். கர்த்தர் தானியேலை உயர்த்தி வைத்திருந்தார். தானியேல் பெர்சிய ராஜ்யத்திலே இருந்து எடுக்கப்பட்டவன் அல்ல, எருசலேமிலே இருந்த ஒரு தேவ மனுஷன். அவர் அடிமைப்பட்டவராய் பெர்சிய ராஜ்யத்துக்கு வருகிறார். பெர்சிய ராஜ்யத்திலே வந்து அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நிலையிலே அவர் பெரியவராய் உயர்த்தப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அந்த காரியத்தை தானியேலுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறதை நாம் படிக்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி அவனுக்குள் இருந்ததினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அல்லேலூயா. ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஒரு அடிமைப்பட்ட, ஒரு அதாவது கைது பண்ணி கொண்டு வந்த ஒரு தானியேலை, அடிமைப்பட்டிருந்த ஒரு தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததினால அந்த இடத்துல தானியேல் உயர்த்தப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த 3 அப்ப எல்லாருக்கும் தானியேல் மேல ரொம்ப எரிச்சல். ஆனால் ராஜா தானியேலை உயர்த்தி வைத்த பிரயாசப்பட்டார், ஆசைப்பட்டார். அந்த வசனங்கள் ஒவ்வொன்றாய் நாம் வாசிக்கும் பொழுது அந்த தன்மைகள் நமக்கு தெரியும். பெர்சிய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் அவன் மேல அதிகமாய் பொறாமைப்பட்டபடியினால இந்த வார்த்தைகள் இந்த தானியேலை குறித்து, தானியேலை எப்படியாகிலும் ஒரு குற்றத்திலே சிக்க வைக்க வேண்டும், ஒரு ராஜ்யத்தின் காரியங்களிலே அவனை குற்றப்படுத்த வேண்டும் என்று, தானியேலை குற்றப்படுத்த வேண்டும் என்று அவனுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஆயுதம் தான் இந்த சட்டம் என்கிற ஆயுதம். அல்லேலூயா. தானியேலுக்கு விரோதமாய்
சட்டம் என்கிற ஆயுதம் அந்த இடத்துல இயற்றப்பட்டது. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? அந்த சட்டமே வாய்க்காதபடி தேவ தூதர்களை அனுப்பி அந்த சிங்கத்தின் வாய்களை கட்டி போடுறார். வாய்க்காதே போக பண்றார். இப்போ ஒரு அரசாங்கத்துல இருக்கிறாங்க. அந்த அரசாங்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க அந்த அரசாங்கம் சொல்றபடி பின்பற்றுவாங்க, கை கொள்ளுவாங்க, செய்வாங்க. அரசு ஆணையின்படி செய்வாங்க. அந்த அரசு ஆணையின்படி செய்யலனா உங்களுக்கு இந்த மாச சம்பளம் இல்ல, அரசு ஆணையின்படி நீங்க செய்யலனா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படி என்று சொல்லவில்லை. அப்படிப்பட்ட சட்டம் அந்த இடத்துல இயற்றப்படவில்லை. தானியேலுக்கு விரோதமாக அந்த ராஜாவினுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் உயிரே போகும் அளவுக்கு, லைஃபுக்கு, அதாவது லைஃபே இல்லாமல் போகிற அளவுக்கு ஒரு சட்டம். அல்லேலூயா. ஆனால் இந்த சட்டத்தை தேவன் வாய்க்காமல் போக பண்ணுகிறார். இந்த சட்டத்தை தேவன் வாய்க்காமல் போக பண்ணுகிறார். வாசிக்கலாம் அந்த வசனங்களை. 7ஆம் வசனம் வாசிங்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட எப்படிப்பட்ட சட்டம் பாருங்க. ராஜாவை தவிர எவனாகிலும், இந்த ராஜாவை தவிர விண்ணப்பம் பண்ணவே கூடாது. ராஜாவுக்கு பிரியமாய் இருந்த தானியேல் ராஜாவுக்கு மிகவும் பிரியமானவனா இருந்தான். அந்த மந்திரி சபையில உயர்த்தப்பட்டவனா இருந்தான். அட்மினிஸ்ட்ரேஷன்ல 3 நபர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அதுல ஒரு பர்சன் தானியேல். மிகவும் உயர்ந்த ஒரு பதவியில இருக்கிற மனுஷனுக்கு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் பாருங்க. மற்றவரெல்லாம் ஒரு சட்டத்தை ஏற்றி அதை கொண்டு வரணும். ராஜாவுடைய கையெழுத்து போடப்படணும். இப்படி ராஜாவுக்கும் ராஜாவுக்கு என்ன ஐஸ் வைக்கிறாங்கன்னா, உம்மை தவிர வேறு யாரையும் வேண்டுதல் செய்யக்கூடாது, எந்த தெய்வத்தையும் வேண்டுதல் செய்யக்கூடாது, எந்த மனுஷனையும் வேண்டுதல் செய்யக்கூடாது. இந்த 30 நாளுக்கு உம்மை தவிர, அவர் ஒருத்தர் தான், ராஜாவை மட்டும்தான் எந்த விதமான, அதாவது ரெக்வஸ்ட் ஆனாலும், கேள்வி கேட்பதற்கும், அந்த அணுகுமுறை அணுகுவதற்கும் எது வேணாலும் ராஜாவை தான் கேட்கணும். வேற யாரையும் கேட்க கூடாது. வேற யாரையாவது ஏதாவது கேட்டா அவர்கள் சிங்க கபியிலே போடுவார். அல்லேலூயா. பாருங்க, தேவ மனுஷனுக்கு விரோதமாக சட்டம் என்கிற ஆயுதம் ஏற்றப்பட்டது. அந்த ஆயுதத்தை கர்த்தர் மடங்கடிக்க பண்ணினார். அந்த ஆயுதத்தை கர்த்தர் உடைத்தார். ஏற்றப்பட்ட அந்த சட்டத்துக்கு விரோதமாக தன்னுடைய தூதனை அனுப்பி டோட்டலா அங்க சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அந்த இரவு நடந்த சம்பவங்கள் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 22ஆம் வசனத்தை வாசிங்க. சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். 14ஆம் வசனம் வாசிங்க. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பிப்பதற்காக இந்த சட்டத்தை இயற்றினவங்க கர்த்தர் பாருங்க, ஒரு தீமைய அப்படியே ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு வரார் பாருங்க. ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தின் மூலமாக தானியேல் பாருங்க, தானியேல் மேல என்ன வச்சார ராஜா? தன்னுடைய மனதை வைத்தார். தானியேல் மேல ராஜா தன்னுடைய மனதை வைத்து அவனை தப்புவிக்கும்படியாக மிகவும் பிரயாசப்பட்டு 2 காரியம்.
இப்ப முன்ன இருந்ததை விட இன்னும் அதிகமாயிடுச்சு. தானியேல் பிரதானிகள் 3 பிரதானிகளில் ஒரு மனுஷன், ஒரு மந்திரியாகவோ ஒரு உயர்ந்த பதவியிலோ இருந்தார். இப்போ தானியேலை தப்புவிக்கும்படியாக ராஜா என்ன பண்றாரு? மனதை வைக்கிறார். மனசு, ஒரு ராஜா மனசு வச்சா பாருங்க, இப்போ இங்க இப்ப இருக்கிற எடப்பாடி நம்ம முதலமைச்சர் மனசு வச்சு என் மேல மனசு வச்சுட்டாருப்பா, என்னென்ன நடக்கும்? எல்லாமே நடக்கும் இல்லையா? எத்தனை கோடி எல்லாம் கொடுப்பாங்க, கை மாறும், இப்படி எல்லாம் கிடைக்கும். அதனால பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே அந்த ராஜா மனது வைத்தார். தானியேலுக்கு விரோதமாக சட்டம், அந்த ஒரே மனுஷனுக்காக மட்டும் சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்திலே தேவன் நன்மை செய்தார். அது என்ன நன்மை என்றால், ராஜா மனது வைத்து பிரயாசப்பட்டு என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்க மட்டும் பிரயாசப்பட்டார். சூரியன் மறைகிற வரைக்கும் பிரயாசப்பட்டார். அல்லேலூயா. சூரியன் மறைகிற வரைக்கும் ராஜா பிரயாசப்பட்டார். அப்புறம் வாசிக்கலாம். More affection, every effort என்று சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில். 18ஆம் வசனம் வாசிங்க. 18ஆம் வசனம். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமலும். முதலாவது வாஸ்தவம், ராஜா அவன் மேல மனது வைத்தார். அவனை அதாவது தப்புவிப்பதற்காக மிகவும், அதாவது சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் பிரயாசப்பட்டார். மூன்றாவது, இரவு போய் அவர் என்ன பண்ணல? போஜனமே சாப்பிடாமல் கீத வாக்கியங்கள் எதுவும் தனக்கு முன்பாக வர வெட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் இருந்தது. பாருங்க, அப்ப பாருங்க எந்த அளவுக்கு கர்த்தர் இந்த சட்டம் என்கிற ஆயுதத்தை முறியடித்து தானியேலுக்கு எல்லாமே இன்னும் அதிகமாக நன்மையாய் முடித்தது. இன்றைக்கு நமக்கு வருகிற ஆயுதங்கள், நமக்கு விரோதமாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது என்று நாம் சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே அந்த ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவாரே தவிர அதை விடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களானாலும் வாய்க்காமல் போக பண்ணுவார். உருவாக்கப்படும். அந்த உருவாக்கப்படுற ஆயுதமே நமக்கு நன்மையாய்மா. அப்படிதான் நம்முடைய கர்த்தர் மாற்றுவார். ஏன் இந்த தானியேலுக்காக பிரயாசப்பட்டார் பாருங்க. வசனம் 2ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரிவுக்கு நலமென்று கண்டது. பாருங்க, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தானியேல், இந்த 3 நபர்கள், இந்த கொடுமையான எண்ணங்கள் தானியேலுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டது. கொடுமையான ஆயுதம். இந்த ஆயுதம் கர்த்தர் அதை மடங்கடிக்க செய்து அந்த சட்டம் என்கிற ஆயுதத்தை கர்த்தர் முறியடித்து போட்டார். உண்மையாகவே இந்த காலவெளியில நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த சட்டமானாலும், எந்த இடத்திலே காரியங்கள் நிறைவேறப்படாமல் இந்த சட்டம் இயற்றப்பட்டதே, இந்த சட்டம் எழுதி வச்சிட்டாங்களே, கர்த்தர் இவற்றை எல்லாம் முறியடித்து கர்த்தர் ஒரு ஜெயத்தை கட்டளிடுவார் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் கூறிக்கொள்ளுகிறேன். 2வது ஆயுதம்,
ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை 19, 20 2 வசனத்தை வாசிப்போம். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டான். ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே ராஜாவின் கட்டளையால் வைக்கப்பட்டிருக்கும் சிறைச்சாலை அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் அந்த சிறைச்சாலையிலே இருந்தான். இது பொய்யின் ஆயுதம். முதலாவது சொன்னேன் சட்டம் என்கிற ஆயுதம், இரண்டாவது சொன்னேன் பொய்யின் ஆயுதம். இந்த பொய்யின் ஆயுதம் இப்போ இருக்கிற சட்டம் கூட நீதிபதிகள் சொல்லுவாங்க, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் அந்த சட்டத்தை பொய்யின் ஆயுதம். பிரியமானவர்களே, இதை குறித்து கேள்விப்படும் பொழுது நிரபராதி ஒருவன் தண்டிக்கப்படக்கூடாது. ஆனால் இன்றைக்கு சட்டங்கள் மாற்றப்படவில்லை. அந்த சட்டத்துக்கு பின்பதாக ஒரு முயற்சி செய்து நிரபராதி ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார், ஆனால் தவறு செய்தவர்கள் வெளியே உலாவிக் கொண்டிருக்கிறார். குற்றம் செய்தவன் வெளியே இருந்து கொண்டிருக்கிறான். குற்றம் செய்யாதவன் இந்த ஜெயிலில் அந்த சிறைச்சாலையில இருக்கிறான். இதுதான் இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யார் இந்த குற்றம், இந்த பொய்யின் காரியங்களுக்கு இந்த சட்டம், அதாவது பொய்யின் காரியங்களுக்கு உடந்தையாக இருந்து ஒரு நீதிமான் மேல் அந்த பொய்யின் ஆயுதத்தை வைத்து அவனை தண்டனைக்குள்ளாக நிறைவேற்றாங்க. 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட செயலி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி யோசேப்போடு கூட பேசிக்கொண்டே வந்து அவன் அவளுடைய சைனிக்கவும் இருக்கட்டும். இப்போ 7ஆம் வசனத்துல நாம் வாசித்தோம், யோசேப்பின் மீது போர்த்திபாருடைய மனைவி கண் போட்டார். 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நித்தம் அவனோடு கூட பேசி ஒரே தொந்தரவு பண்ணினான். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். பாருங்க, அந்த வஸ்திரத்தை போத்திபார் மனைவிதான் அவனுடைய வஸ்திரத்தை இழுக்கிறார். போத்திபாருடைய அதாவது வஸ்திரத்தை யோசேப்பு இழுக்கவில்லை. யோசேப்பினுடைய வஸ்திரத்தை போத்திபாருடைய மனைவிதான் அவங்க இழுக்கிறாங்க. ஆனால் இதன் பிற்பாடு நடக்கிற சம்பவம் பாருங்க, என்னுடைய வஸ்திரமே போனாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த யோசேப்பு தன்னுடைய வஸ்திரத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடி வந்துவிட்டான். அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் ஓடி வந்தாலும்
பரவாயில்ல, நான் வஸ்திரம் இல்லாதவனாய் ஓடி வந்தாலும் மற்றவனுக்கு தெரிகிறது போல அவன் தன்னுடைய வஸ்திரத்தை உதறி தள்ளிவிட்டு நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஓடி வந்து விட்டான். இவன் ஓடி வருகிறத பார்த்து இந்த போர்த்திபாருடைய மனைவி எபிரேய மனுஷன் சரசம் பண்ணும்படிக்கு தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு ஓடி போகிறான் என்று சொல்லி அந்த வேலைக்காரரெல்லாம் கூப்பிட்டு ஒரு பொய்யின் ஆயுதத்தை தயாரித்து அந்த யோசேப்பின் மேலே அந்த குற்றத்தை, பொய்யின் ஆயுதத்தை தரிப்பிக்கிறான். இந்த காலவேளையில இப்படிப்பட்ட பொய்யின் ஆயுதத்தை நம்ம மேல குற்றமாக சுமத்தி ஒருவேளை தண்டனை அனுபவித்திருக்கும். அதுதான் இந்த ஆதியாகமம் புஸ்தகம் 39 அதிகாரம் 20 அந்த போத்திபார் குற்றப்படுத்தினதுனால போத்திபார் என்ன செஞ்சாங்க, ராஜாவுக்கு கம்ப்ளைண்ட், எனக்கு ராஜாவே தெரியும், அந்த ராஜாவின் இடத்துல சொல்லுகிறேன், அந்த ராஜாக்களுக்கென்று வைக்கப்பட்ட சிறைச்சாலையில யோசேப்பு கொண்டு போகப்பட்டார். யோசேப்பு அடிமையானவன், அடிமையாக வாங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள், வேலை செய்ய வந்திருக்கிறார்கள். ஒரு அடிமையான சாதாரண மனுஷன், அந்த மனுஷனை சாதாரண சிறைச்சாலையில போட வேண்டும் என்றுதான் அது உருவாகும். ஆனால் இந்த இடத்துல அந்த போர்த்திபார் ராஜாவின் இடத்துல அந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு போகும்பொழுது ராஜாக்கள் வைக்கப்படுகிற சிறைச்சாலையில, இந்த வசனம் நம்ம எப்பவுமே சாதாரணமா படிப்போம், அதாவது யோசேப்பு சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டான், இப்படிதான் நம்ம நான் அநேக முறை அப்படிதான் வாசித்திருக்கிறேன். ஆனால் அதனுடைய வசனத்தை அந்த தாற்பயத்தை உணர்ந்து வாசிக்கப்படும் பொழுது 20ஆம் வசனத்தை வாசிங்களேன். யோசேப்பின் எஜமான் போர்த்திபார் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டிருக்கும் ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டிருக்கும் சிறைச்சாலை. அப்படிதான் அந்த அர்த்தம். ராஜாவின் கட்டளையால் வைக்கப்படுகிற காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலை. ராஜாவின் கட்டளை, அப்போ ராஜாக்களுக்கென்று உருவாக்கப்படுகிற ஒரு சிறைச்சாலை. அவர்களுக்கு அப்போ இங்க இருக்கிற மந்திரிமார்கள் இருக்கும் சிறைச்சாலை, ஒரே சிறைச்சாலை தான். அவர்களுக்கு A கிளாஸ் B கிளாஸ் என்று ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று உயர்த்தி கொடுப்பார். கொஞ்சம் சாப்பாடு நல்லா இருக்கும், கொஞ்சம் ஏர் கண்டிஷன் இருந்தா இருக்கும், அல்லது ஃபேன் இருக்கும். அவர்களுக்கு டாய்லெட் பாத்ரூம்லாம் கொஞ்சம் சுத்தமா வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு வசதி. இந்த ராஜாவின் கட்டளையால் வைக்கப்பட்டவர்கள் சிறைச்சாலை. யோசேப்பு சாதாரண சிறைச்சாலையிலே கொண்டு போகப்பட வேண்டும். அந்த இடத்துல தான் அந்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் அந்த இடத்துல மந்திரிமார்கள் அந்த சிறைச்சாலைக்கு வருகிறாங்க. அந்த சிறைச்சாலையின் மந்திரிமார்களுக்கு அவர்கள் பேசி கேட்கும். ஆனா பாருங்க, மந்திரிமார்கள் அந்த இடத்துல வந்து சிறை வைக்கப்பட்டார்கள். அவர்களிடத்துல பேசினாலும் கூட அவர்கள் பாருங்க யோசேப்பு சொன்ன வார்த்தைகளை கேட்டுட்டு போனாங்க. ஆனா அவங்க மறந்துட்டாங்க. அந்த பான பாத்திரக்காரர் யோசேப்புடைய வார்த்தையை மறந்து விட்டார். அதனால யோசேப்பு அங்க இருந்து கொண்டு என்னை பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக நன்றி, போத்திபா மனைவிக்கு ஒரு லெட்டர் எழுதிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னை பத்தி நீ கம்ப்ளைண்ட் பண்ண, நான் ராஜாக்கள் வைக்கப்படுகிற சிறைச்சாலையில வைக்கப்பட்டிருக்கிறேன். ராஜாக்கள் கட்டளையிட்டு வைக்கப்படுகிற ஒரு சிறைச்சாலை, அந்த சிறைச்சாலையில இந்த யோசேப்பு இருந்தார். அதனால பிரியமானவர்களே, அந்த இடத்துல இருந்து தான் டைரக்டா ராஜா பார்வோன் பாருங்க யோசேப்பை வரவழைத்து தனக்கு உண்டான அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்படியாக கர்த்தர் அவனை அழைத்து கொண்டு வந்து
யோசேப்பை உயர்த்துகிற விதத்தை நாம் பார்க்கும் பொழுது, ராஜாவினுடைய அதுக்கு அடுத்த சிங்காசனத்துல அந்த யோசேப்பு அமர்த்தப்பட்டார், யோசேப்பு உயர்த்தப்பட்டார். இந்த பொய்யின் ஆயுதத்தை அவன் கர்த்தர் பாருங்க அந்த ஆயுதத்தை முறியடித்து போட்டார். அவன் மேல வைக்கப்பட்ட அந்த பொய்யின் ஆயுதம். அதனால பிரியமான, கர்த்தர் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமானாலும், சட்டம் என்கிற ஆயுதமானாலும், பொய் என்கிற பொய்கள் நிறைந்த ஆயுதமானாலும் அதை நிறைவேற்றாமல் போக பண்ணுவார். அல்லேலூயா. பொய்யின் ஆயுதத்தை வாய்க்காதே போக பண்ணுவார். பிரியமானவர்களே, இந்த சம்பவங்கள் நமக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க 39ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் தம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். யோசேப்பு பாருங்க, போத்திபார் அந்த மனுஷன் யோசேப்பு செய்கிற காரியம் வேலையெல்லாம் நன்றா இருக்கிறது என்று கண்டு அந்த யோசேப்பினிடம் எல்லா வேலையும் ஒப்பு கொடுத்துட்டார். வீட்டினுடைய எல்லா வேலையும், வீட்டினுடைய எல்லா காரியங்களையும் யோசேப்பிடம் ஒப்பு கொடுத்தார். அப்போ ஒரு நல்ல பேரு அவனுக்கு இருந்தது. யோசேப்புக்கு நல்ல பேர் இருந்தது. நம்ம சில நேரத்துல பிள்ளைகளுக்கு அல்லது பெரியவங்களுக்கோ சில காரியங்கள் பேசுவோம். நல்ல பேர் எடுப்பதற்கு ரொம்ப நாள் ஆகும், கெட்ட பேர் எடுப்பதற்கு ஒரு நிமிஷத்துல எடுத்துரும். அந்த நல்ல பேர் இருக்கிற அந்த யோசேப்புக்கு ஒரே நிமிஷத்துல கெட்ட பேர் உருவாக்குறார். பொய்யின் ஆயுதத்தை தரிப்பித்து அந்த கெட்ட பேரை யோசேப்பின் மேல திணிக்கிறாங்க. அதனால பிரியமானவர்களே, தந்திரமான ஆயுதம், தந்திரமாக சொல்லி தந்திரமாய் பேசி பொய்யின் ஆயுதத்தை யோசேப்பின் மீது திணித்தார். கர்த்தர் அதை வாய்க்காதை போக பண்ணி யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பை கர்த்தர் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். அதனால பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடந்திருக்கும். சில நேரத்துல பொய்யின் ஆயுதம், நம்ம பேசாத வார்த்தைகளை, ஒருவேளை நல்ல ஆலோசனைக்காக சில வார்த்தைகளை பேசியிருப்போம். அந்த வார்த்தைகளை வைத்தே நமக்கு விரோதமாக பொய் பேச ஆரம்பிப்பார். நாம் சொன்ன நல்ல வார்த்தைகள், நல்ல ஒரு ஐடியாவை கொடுத்திருப்போம், அதை வைத்துக் கொண்டே நம்மை பயமுறுத்துவார். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், சிறைச்சாலையில போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, இப்படியெல்லாம் இந்த உலகத்துல நடக்கிறது. தந்திரமான ஆலோசனைகள், தந்திரமான ஆயுதங்கள், பொய்யின் ஆயுதங்கள் தரிப்பிக்கப்பட்டு இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் இதனாலே பாதிக்கப்படுவது உண்டு. ஆனால் கர்த்தருக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு பொய்யின் ஆயுதங்களை சிலர் தரிப்பிப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களை அந்த ஆயுதத்தை வாய்க்காதே போக பண்ணி அவர்களை உயர்த்துகிற ஒரு காலம் வருகிறது. நிச்சயமாகவே கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. தந்திரமான ஆயுதம் வாய்க்காதே போ, தந்திரமான ஆயுதம் வாய்க்காதே போ, பொய்யின் ஆயுதம் வாய்க்காதே போ, சட்டம் என்கிற ஆயுதம் வாய்க்காதே போ. அதனால இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் இன்னும் ஒரு முறை கூட நாம் வாசித்து முடிக்க போகிறோம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய துதி பூரண சுவிசேஷ சபையா, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும்
எந்த ஆயுதத்தையும் கர்த்தர் வாய்க்காதே போக பண்ணுவார். இந்த காணொளி மூலமா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் கர்த்தர் வாய்க்காதே போக பண்ணுவார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அறிந்து வைத்திருக்கிறார். வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் நிறைவேறும். நிச்சயமாகவே கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காதே போக பண்ணுவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போல இந்த வார்த்தைகள் எங்களுக்காக எடுக்கப்படுகிறது. நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொண்டு ஆண்டவரே, இந்த வேளையில கண்ணுக்கு தெரியாத ஆயுதம் ஆண்டவரே, சட்டம் என்கிற ஆயுதம், பொய்கள் நிறைந்த ஆயுதம், இதையெல்லாம் நாங்கள் அவைகளை ஆண்டவரே அபத்தமாக்குகிறோம். அவைகள் வாய்க்காதே போகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் யார் யார் எந்த உபத்திரவத்தில் பொய்யின் நிமித்தமாய் சிக்கல் அவர்களுக்கு இருக்கிறது என்றால், தந்திரமாய் ஏதோ ஒரு பிரச்சனையில அவர்கள் மாட்டிக்கொண்டிருப்பார்கள் என்றால், அவர்களுக்கு நீ சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுக ஆண்டவரே. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவர், வாய்க்காதே போகட்டும். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வசனத்தை நிறைவேற்றுங்க. இந்த நாளிலே உம்மை துதித்து பாட, ஆராதனை செய்ய, பிரசங்கிக்க உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்கள் சகல ஞானத்தோடும் ஆண்டவரே போதிக்கப்பட்டு உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் எங்கும் நிறைந்திருக்கிறதுப்பா. இந்த சென்னை பட்டணத்தில் அதிகமாயிருக்கிறது ஆண்டவரே. இந்த தீமையில எங்களுடைய சபையாரை நீங்க காப்பாற்றுங்க. எந்த தீமையும் நெருங்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெரியவர்களை, முதியோர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் ஜெபத்தை ஏறெடுக்கும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பாராக. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.